அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு தப்பு பண்ணி மானிடைசேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதை விட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த வீடியோவில் எல்லாமே பண்ணி மானிடைஸ் வாங்கிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக் வந்து கேன்சல் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மானிடைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு எதனால் அவங்களுக்கு கேன்சல் ஆச்சு அதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது. நான் டே 1லேருந்து உங்களை என் சேனலை பார்த்தவங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வர நண்பர்களும் தயவு செஞ்சு பாருங்கள். யூடியூப்பில் இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மானிடைஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ புதிய யூடியூபர்ஸ் இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி மானிடைஸ் வாங்கினவங்களும் இதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம தான் மானிடைஸ் வாங்கிட்டோமே, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மானிடைசேஷன் 3 ஸ்ட்ரைக் வந்து டிலீட் ஆக போகுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் நான் போடுறேன். நீங்கள் முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சேனலை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம மானிடைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்த பண்ணி உங்கள் சேனலை நீங்கள் இழக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுடைய மானிடைசேஷனுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் தான் தேவை. ஸோ இந்த ஒரிஜினல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். லைக் உங்களுடைய ஓன் வாய்ஸ், உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் பாட்டை எழுதி போட்டு மானிடைஸ் வாங்குறாங்க, நிறைய நடந்துகிட்ருக்கு. ஆனால் மானிடைசேஷன் கொடுத்தாப்புல கொடுத்து ஸ்ட்ரைக்கு நிறைய யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளார இருக்குது. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிடைசேஷனுக்கு மெயின் தீமை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வியூடு வீடியோஸ், அதிகமாக வியூஸ் போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடியோவை செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதிகமாக உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸை எடுத்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மெட்டாடேட்டா, உங்களுடைய டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமாக செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை டைட்டிலில் ஒரு மாதிரியாகவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் ஒரு மாதிரியாகவும் கொடுக்கக்கூடாது. லைக் பார்த்தீங்கன்னா சிக்கன் வீடியோன்னு கொடுத்துட்டு டெக் சம்மந்தப்பட்ட டைட்டில் வைக்கக்கூடாது. அதுவே டெக்குன்னு கொடுத்துட்டு டெக்கில் நீங்கள் எதை வேணால் போடலாம். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ், வியூஸ் இன்க்ரீஸ், இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் அபவுட் செக்ஷன், கண்டிப்பாக உங்களுடைய சேனல் அபவுட் செக்ஷனில் இது இருக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதில் ஒரு 8 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டே நான் வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் 2025க்கான கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். சரிங்களா. இது எல்லாமே யூடியூப்பில் தான் இருக்குது. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோ த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு இருக்குது, இதுக்குள்ளார நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு உள்ளே போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைச்சாலும் ரீயூஸ்டு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிஸ், கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்பேம் அண்ட் டிசப்டிவ் ப்ராக்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேமிங் வரும், ஃபேக் என்கேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் பாலிசி இருக்குது. பிளேலிஸ்ட்டு நீங்கள் பொய்யா க்ரியேட் பண்ணி தப்பாக வீடியோலாம் பிளேலிஸ்ட்டில் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ் பாலிசி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்சிட்டிவ் கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் போடவே கூடாது. அதாவது நாட்டி அண்ட் ஸ்ட்ரக்சுரல் கண்டென்ட் அதெல்லாம் போடக்கூடாது. தம்ப்நெயில், அதான் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, தம்ப்நெயில் பாலிசி கண்டென்ட்டு அதையும் நீங்கள் போடக்கூடாது. சைல்டு சேஃப்டி, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரியில் ஒரு சைல்டு கில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணிங்கன்னா ரியாலிட்டியோ இல்லை வந்து ஏஐ அனிமேஷனோ அதுவும் வந்து வயலேஷன் பாலிசி மீறதாக தான் அர்த்தம். நிறைய பேருக்கு ரீசனே தெரியாமல் மானிடைசேஷன் கேன்சல் ஆகும். நான் ஓன் கண்டென்ட் தானே போட்டேன், எனக்கே மானிடைசேஷன் கேன்சல் ஆகுதுன்னு கேட்பீங்க. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மானிடைசேஷன் கேன்சல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டியும் அதுதான். நீங்கள் ஓன் கண்டென்ட் போட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைல்டு சேஃப்டி பாலிசி மீறி இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு மானிடைசேஷன் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூசைட்,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வல்கர் லாங்குவேஜ், தப்பாகவும் பேசக்கூடாது. ஆனால் நிறைய பேருக்கு தப்பாக பேசி மானிடைசேஷன் கிடைச்சிருந்தாலுமே ஃப்யூச்சரில் அனலிட்டிக் பண்ணி அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது யூடியூப் சைடே சொல்கிறாங்க, நான் சொல்லலைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயலட் ஆர் டேஞ்சரஸ் கண்டென்ட், அதாவது நீங்கள் யாரையும் பயன்படுத்துகிற மாதிரி கண்டென்ட் போடக்கூடாது. ஹேட் ஸ்பீச் தலைகளும் பிடிச்சு பேசக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் குட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான சேலை வந்து உங்கள் சேனலில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலும் உங்கள் சேனலை இழக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ இது போன்ற பல்வேறு பாலிசி இருக்குது. இந்த ஒவ்வொரு பாலிசி நான் ரெகுலராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன்னா இது உள்ளேயே 3 பாலிசி இருக்குது சரிங்களா. மெடிக்கல் மிஸ்இன்ஃபர்மேஷன், எலெக்ஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் தப்பாக இந்த கட்சி பற்றி பேசக்கூடாது. மெடிக்கல், நான் வந்து இந்த மெடிசன் வாங்கினேன் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ஸோ இத்தனை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. இத்தனை கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் உள்ளார பல்வேறு குட்டி குட்டி பாலிசி இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபைனலாக உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் டைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர்னு போட்டிருப்பேன். வீடியோ ஃபார் ஏஷியன் பர்பஸ் ஒன்லி காப்பிரைட் டிஸ்க்ளைமர் அண்டர் செக்ஷன் 107 ஆஃப் த காப்பிரைட் ஆக்ட். பாருங்கள், படித்து பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லாருடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கணும். இதை நீங்கள் எழுதி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ கரெக்டாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மானிடைசேஷன் எலிஜிபிள் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்ததுங்க. என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ணேன். என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ண உடனே யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல், அந்த சேனல் நேம் நான் சொல்லலை. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக சீரியல் தான் போட்டிருக்காங்க. மானிடைசேஷன் கிடைச்சிருக்கு, இருந்தாலுமே அவங்களுக்கு 3 ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க 7 days டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஷார்ட்ஸ் டிலீட் ஆகிட்டு ஆட்சன்ஸ் ப்ராப்ளம் வருமா, நெக்ஸ்ட்டு சேனல் ஓன் கண்டென்ட்டில் ஓப்பன் பண்ண முடியுமா சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் ஏன் டிலீட் பண்ணுறாங்கன்னா அவங்க சீரியல் போட்டிருக்காங்க. ஸோ சீரியல் போட்ட அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சீரியலின் உரிமையாளர், அவங்க வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மற்றவங்களுடைய ஷார்ட்ஸை இதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எந்த சேனல்லையுமே இந்த மாதிரி 1 by 1 உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. வீடியோ போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. சீரியஸ்லி நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேங்க. நீங்கள் மற்றவங்களுடைய பொருளை யூஸ் பண்ணால் எனக்காக இருந்தாலும் ஆபத்து தான். இப்போ இந்த சேனல்காரங்க அவங்களுடைய சேனலில் சினிமா சாங்ஸ் தான் போட்டிருக்காங்க சரிங்களா மோஸ்ட்லி. அதனால் அவங்களுக்கு 3 ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இந்த 3 ஸ்ட்ரைக் வந்தால் நமக்கு ஆபத்துங்க. இந்த 3 ஸ்ட்ரைக்னால் என்ன, யூடியூப் பற்றி பொதுவாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. இப்போ பாருங்கள், அதையும் நான் காமிச்சிடுறேன். நான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு கனித்தமிழ் டெக்குன்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ப்ளேலிஸ்ட்டு போங்க சரிங்களா. இப்போ ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் 4 ப்ளேலிஸ்ட்டு பாருங்கள், புதுசாக வருவாங்க, அதாவது புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. லாஸ்ட்டாக 4 ப்ளேலிஸ்ட்டு பார்த்தாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் இருக்கும். என்னுடைய டேஷ்போர்டுக்கு போயிடுங்க. இந்த இடத்துல ஜாயினை டச் பண்ணி பிளாட்டினம் ஜஸ்ட் 199 தாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இது மட்டும் இல்லை, ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேவைப்பட்ட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.